போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். சண்முகம், எல்லாத்துக்கும் மேல தெய்வம் இருக்கு. கையெழுத்து போடு. மகாவுக்கு எதுவும் ஆகாது. மாமா. ஆமா சண்முகம், இது வெறும் பேப்பர் தான். அந்த அம்மன் மகாவையும் அவ வயித்துல இருக்க குழந்தையும் கண்டிப்பா காப்பாத்துவா. நீ தைரியமா கையெழுத்து போட்டு கொடு. அப்பதான் உங்க மகாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சம்பந்தி, எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. நம்ம யார்கிட்ட போய் எப்படி உதவி கேட்கறது? அந்த கடவுளை நம்பி போனதுக்கு இப்படி ஒரு துரோகத்தான் பண்ணிடுச்சு. அழாதீங்க சம்பந்தி. என்னங்க, நீங்க வேற எங்கேயாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். சரி, நீ வேகமா போ. மாமா வரேன், போ வா. பெரியப்பா, நான் போய் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரி, நீ போய் பாரு. என்னங்க, என்னாச்சுங்க? வேற எங்கேயாச்சும் பிளட் கிடைச்சதா? அண்ணி, அண்ணனும் மாமாவும் வினோத்தும் போய் எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு வந்துட்டாங்க. எங்கேயுமே அக்காவோட பிளட் குரூப் கிடைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. மாப்ள, நம்ம மடியிலேயே வெண்ணெய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் எதுக்காக நெய்க்காக அலையணும்? என்ன சொல்றீங்க? வேற என்னங்க சொல்ல முடியும்? நம்ம செல்விக்கு மகானிக்கு இருக்கிற அதே பிளட் குரூப் தானே. அவ மனசு வச்சானா இந்த நிமிஷமே மகானியும் காப்பாத்திரலாம், குழந்தையும் காப்பாத்திரலாம். ஆனா அவ என்னடானா. என்ன சொல்ற? செல்வியை போய் பாத்தீங்களா? ஆமாங்க, எங்களுக்கு மனசு கேட்காம நாங்க செல்வி கிட்ட போய் பேசி பார்த்தோம். அவளை கொஞ்ச நேரம் தானே வந்து பிளட்ட மட்டும் கொடுத்துட்டு போகட்டும் தான் சொல்லி கேட்டு பார்த்தோம். ஆனா அவ இருக்காளே, அப்பப்பப்பப்பப்பா. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. என்னத்த சொல்றது? உங்க பொண்ணுக்கு அவ உயிரை, அவ புருஷன் உயிரை மட்டும்தான் முக்கியமா. மத்த யார பத்தியும் கவலை இல்லையா. நான் இந்த கோவிலை விட்டு வந்தா என் புருஷன் உயிருக்கே ஆபத்து. எனக்கு அவர்தான் முக்கியம். நான் எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். இங்க பாருங்க, செல்வி கோயிலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பூசாரியே உத்தரவு போட்டிருக்காரு. அதையும் மீறி அவ வெளியே வந்தானா இந்த குடும்பத்துக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காரு. அதுக்குதான் அவ அப்படி சொல்லிருப்பா. நீங்க சொல்ற மாதிரில என் பொண்ணு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நாங்க என்ன இல்லாததையா சொல்ல போறோம்? அவ சொன்னதை தான் சொல்றோம். ஏமா, கோயில் பூசாரின்னா 1000 சொல்லதான் செய்வாங்க. ஆனா அதுல நமக்கு எது முக்கியம்னு தெரிய வேண்டாமா? அவ்வளவு தூரம் கூப்பிட்டும் ஒரு பேச்சுக்கு கூட வரேமான்னு சொல்லல. எல்லாமே சும்மா பேச்சுக்கு தாமா. இந்த பாசம், பண்பு, மரியாதை எல்லாமே என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட சொந்த குடும்பம் தான் முக்கியமா போயிடுச்சு. மகா, நீ யாரு? அவங்க சண்முகம் அண்ணன் பொண்டாட்டி தானே. அதனாலதான் இவ்ளோ கூப்பிட்டும் அவங்க ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அவளால இப்படி கல்லு மனசா இருக்க முடியுமா? பாவம், நம்ம மகானிதான் அத்தை பேச்சு கேட்டு இவ வேண்டுதலுக்கு உதவி செய்ய வராம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கோங்கிற. அன்னைக்கு உதவி செய்ய வந்தவங்களுக்கு திரும்ப உதவி செய்யணும்னு நினைக்கிறவளா அந்த செல்வி? அவளை இத்தனை நாள் நீங்க தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாவது பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என் பொண்ணு அப்படி சொல்லிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அத்தை, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இங்க பாரு கீர்த்தி, சும்மா உளராம அந்த பக்கம் போ. என்னங்க? இங்க பாரு, செல்வி ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவ கோயிலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பூசாரி சொன்னது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு.
நீங்க சும்மா அவளுக்கு அப்படியே வக்காலத்து வாங்கணும்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பீங்க. இங்க பாரு, எந்த ஒரு கர்ப்பிணி பொண்ணும் அவ மாசமா இருக்கும்போது யாருக்கும் பிளட் டொனேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் செல்வி மறுத்திருப்பா. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம 2 பேரும் வீட்டுக்கு போங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதீங்க. நாங்களே எப்படி எங்க போய் பிளட் டோனரை கண்டுபிடிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? பேசாம 2 பேரும் போங்க. மாமா, நீங்க இங்கே இருங்க, நான் விசாரிச்சுட்டு வரேன். சரிங்க மாப்ள. திரு எப்படியாவது டோனரை கூட்டிட்டு அம்மா, நீங்க வந்துடுடா. கவலைப்படாதீங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்னம்மா இது இப்படி ஆயி போயிடுச்சு? அதாண்டி அந்த செல்வி சொன்னதையே உன் புருஷன் சொல்லி உன் வாய் அடைச்சு வச்சிட்டாரு. விட்டு தொலைமா. எப்படியும் பிளட் கிடைக்காம அந்த மகாவும் அவ புள்ளையும் போய் சேர்ந்தா சரி. ஐயோ கடவுளே, என் அன்னைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எனக்காக என் கூட வேண்டுதல் இருக்கிறதுக்காக வந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஜெயில தூக்கு தண்டனையில இருக்கிற வேலுவை நினைச்சு நான் அழுகிறதா, இல்ல சாவோட போராடிக்கிட்டு இருக்கிற மகானிய நினைச்சு அழுகிறதா? இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நான் எப்படி என்னோட வேண்டுதலை இங்க முடிப்பேன்? இந்த விரதத்தை மட்டும் நான் நல்லபடியா முடிக்கலனா அதுவும் என் குடும்பத்துக்கு தான் ஆபத்துன்னு சொல்றாங்க. நான் என்னதான் பண்ணுவேன்? அம்மா தாயே, என்னம்மா இதெல்லாம்? உன் சன்னதிக்குள்ள வந்தா சோதனை வரும், தடங்கல் வரும், வலியும் வேதனையும் வரும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அது எல்லாத்தையும் நீ எனக்கு தானே தரணும். ஏன் என்ன சேர்ந்தவங்களுக்கும் நான் உயிரா நினைக்கிறவங்களுக்கும் கொடுக்கிறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்ன சோதிச்சு பாக்கணும்னா என்ன மட்டும் சோதிச்சு பாரு, மத்தவங்களெல்லாம் விட்டுடு. ஆனா நீ இன்னைக்கு பண்ணது சோதனை இல்ல, ஒரு உயிரோட விளையாடுறது. அதுவும் யாரோட உயிர்? எங்க வீட்டோட மூத்த பொண்ணோட உயிர், எங்க குடும்பத்தோட தலை பிள்ளையோட உயிர், எங்க வீட்டு மகாலட்சுமியோட உயிர். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வீட்டோட மூத்த பொண்ணு நிம்மதியா இருக்கணும். அவ சந்தோஷமா இருந்தாதான் குடும்பமே சந்தோஷமா இருக்கும்.